ஒரு பாட்டு ஒன்று கேட்டேன் நான். இது வந்து கண்மூடி திறக்கும்போது கடவுளேருந்து போனது போல அப்படின்னு ஒரு லிரிக்ஸ் கேட்டேன். ஒரு நைட்டு ஒரு 11 மணி ஒரு எஃப்எம்ல அந்த பாட்டு கேட்டேன். சென்னையில் தான், சென்னைக்கு வரும்போது தான். அப்போ வந்து இந்த பாட்டு ரொம்ப லிரிக்ஸ் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இது பயங்கரமான லிரிக்ஸ் ஆகுது. இது எப்படி இது அது அந்த மியூசிக்கும் அந்த நைட்டு கேட்ட அந்த 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 நேரத்துக்கும் அந்த பாட்டு ரொம்ப இது. அப்போ நான் யார் இந்த பாட்டு என்ன தேடி பார்த்தா அதை நான் முத்துக்குமார் அப்படின்ற ஒரு பேர் தெரியுது. அப்போ தான் நாமத்துவன்ற பேர் அங்கே நான் கேள்விப்பட்டதான் கூட இப்படி இந்த ஒரு பாட்டெலாம் எழுதின அவர் தான் சொல்லிட்டு ஒரு இதாகவே இருந்தது. அந்த டைமில் வந்து விகடன் நான் தான் நினைக்கிறேன் நாமத்துவம் படம் இயக்க போகிறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தேன். அப்போ நான் என்ன பண்ண சரி எப்படியாவது எனக்கு பிடிச்ச ஒரு லிஸ்டாக இருக்காரு, ஒரு படம் இருக்காரு, ஒரு படம் எனக்கு போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். அவர் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணேன். அப்புறம் வந்து முத்துவிஜயன் ஒரு படலாசிரியர் இருந்தார். அந்த முத்துவிஜயன் சாருக்கு அவர் இந்த கவிஞர் அண்ணனுக்கு வந்து அவர்கிட்ட நான் கேட்டேன் இப்படி சுற்றி சென்னையில் அலைஞ்சிட்டு இருக்கோம். முத்துவிஜயன் அவர்களோட எப்படி ஒரு அறிமுகம் கிடைச்சது உங்களுக்கு? முத்துவிஜயன் அப்படின்னா ராஜ் டிவியில் ஒரு ஒரு ஃபங்க்ஷனு ஆக்சுவலி ஒரு கேம் ஷோன்னு இருந்தது. அந்த கேம் ஷோவில் நான் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஓகே. சரி, அதில் அந்த கேம் ஷோவில் ஒரு பாட்டு வந்து ஒரு அந்த கேமில் ஒரு 5 நிமிஷம் நடுவில் ஒரு பாட்டை வந்து கவிஞருடைய பாடல் வரிகளை சொல்லி அதிலே கேள்வி உண்டாக்கி அதிலே பதில் சொல்கிறது ஒரு செக்மெண்ட் இருந்தது. அதை என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த வேலையும் போது எல்லா கவிஞர்களும் மீட் பண்ணேன். அப்போ எல்லாத்துக்குமே அப்போ இருந்த சமூகத்தில் யுக பாரதி என்ன முத்துவிஜயன் எல்லா கவிஞர்களுமே வெயிட் பண்ணி அப்படி தான் பழகினேன். அப்போ தான் முத்துவிஜயன் பழக்கம் பண்ணார். இளைய கம்பன் அப்படின்ற எல்லாமே பார்த்தப்ப அப்போ தான் சொன்னார். இது போல் சொன்னேன் முத்துக்குமார் நான் வந்து படம் ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது முத்துக்குமார் சொல்லிட்டு இருந்தான் நான் சொல்கிறான்னு சொன்னார். அப்போ நான் அவரை தேடி பிடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் வந்து கூப்பிட்டு போனார். நான் முத்துக்குமார் நான் ஆஃபீஸ் கூப்பிட்டு போயிட்டு என்னை அறிவுறுத்தி வச்சார். அப்போ நான் வந்து கேட்டேன் என்ன படிச்சிங்கன்னா படிச்சு சொன்னேன். எழுதி முடியுமான்னாரு. அவர் சொன்னார். நான் எழுதினேன். எழுதி பார்த்தாரு. ஓகே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு.